ஹாய். ஃப்ரான்ஸோடைய கரண்ட் ஹெட்லைன்ஸ் நியூஸை பார்க்கலாம். ஃப்ரான்ஸில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைல்டு ஃபயர் நடந்துச்சு. ஃபாரஸ்ட் ஃபயர் பயங்கரமாக அதில் இருந்துச்சு. அதுக்காக ஃப்ரான்ஸ் பழைய பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸ் கன்செஷனும் மற்றும் ஃபினான்ஷியல் இடம் அந்த ரீஜன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது ட்ரெண்டிங் நியூஸை பார்ப்போம். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் மீடியா சின்ன பசங்களுக்கு பேன் பண்ணாக்கா சப்போர்ட் செய்வாங்க. ஆனால் அது தப்பு, என்னுடைய ஒப்பீனியன் இது. பட் அப்ராட் கண்ட்ரீஸில் லைக் ஃப்ரான்ஸ் மாதிரி கண்ட்ரீஸில் கவர்மெண்ட் பேன் பண்ணிருச்சு. 15 வயசுக்கு யாரெல்லாம் கீழே இருக்கீங்களோ அவங்களாம் சோஷியல் மீடியாவில் பேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே இருக்கிற கோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகென்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அதை பிளாக் பண்ணியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் அதுதான். பிகாஸ் தப்பு பண்ணுறவன் இப்படிலாம் தப்புட்டாமல் பண்ணுவான். அதுக்காக தப்பு பண்ணாதவங்களை ஏன் அக்யூசேஷன் பண்ணுறாங்கன்னு தெரில எனக்கு. பட் இந்த ரூல் கற்று தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ஃப்ரான்ஸில் டேக்ஸ் பேயர்ஸுடைய டேட்டாஸ் எல்லாம் களவாடிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரே விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு அரசியலர்கிட்ட ஃப்ரான்ஸில் கன்சர்வேட்டிவ் கேண்டிடேட், இவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா எடார்ட் பிலிப்பே. இவர் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகிற பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ்க்கு ஆளுங்கட்சியிலேருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வரலாம். இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கேண்டிடேட்டுன்றாங்க. இப்போதைக்கு இதுதான் ஃப்ரான்ஸோடைய கரண்ட் ஹெட்லைன்ஸ். இதே மாதிரி வேர்ல்டு நியூஸை தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.